எங்களுக்கெல்லாம் தெரியும் சஹாபாக்கள் மதீனாவில் இருக்கிற காலமும் சாராயம் குடிக்கக்கூடிய சஹாபாக்கள். இப்ப நாங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு போட்டல் வாங்கிக்கக்கூடிய சஹாபாக்கள் கிடையாது. பெரல் பெரலாக கேனாக அடுக்கி வைத்துக் கொண்டு சாராயம் குடித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அன்றைய நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சகிக்க முடியாது. இந்த சாராயம் குடிப்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகிக்க முடியாது. அவர்கள் அடிக்கடி அல்லாஹும்ம பய்யின் லனா, யா அல்லாஹ் இதை பற்றிய தெளிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதுக்குரிய லாஸ்ட் சொல்யூஷன் தேவைப்படுது. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். சாராயம் குடிக்கிறது கேடு, அதில் நலவும் இருக்குது. ஒரு வசனம். சாராயம் குடிக்கிறது கேடு, அதில் நலவும் இருக்கிறது என்றா குடிக்கலாம். குடிக்க முடியாது, குடிக்க கூடாது என்கிற சட்டம் இல்லை. போதாது, அல்லாஹும்ம பய்யின் லனா. மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இதை பற்றிய லாஸ்ட் தெளிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகரா. போதையில் இருக்கிற நிலையில் நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்கக்கூடாது என்கிற ஒரு வசனம். போதையில் இருக்கிற நேரம் தொழுகையின் பக்கம் நெருங்கக்கூடாது. தொழுகிற நேரம் சாராயம் குடிக்கக்கூடாது. தொழுகை முடிச்சா குடிக்கலும் என்கிற ஒரு சட்டம். இந்த சட்டமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருப்தி கிடையாது. அல்லாஹும்ம பய்யின் லனா, இது சம்பந்தமான லாஸ்ட் சொல்யூஷன் தேவை. அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இவர் முறைப்பாடு செய்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு பணக்கார சஹாபி. பைருஹா என்கிற தோட்டத்துக்கு சொந்தக்காரர். மதீனாவில் மிகப்பெரிய ஒரு ரிச்மேன் என்று சொல்லலாம். அவ்வளவு பெரிய பணக்கார ஒரு சஹாபி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் மதீனாவில் இருக்கிற முக்கியமான தலைகள் சஹாபாக்கள் அருந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சாகியுல் ஹம்ர், சாராயத்தை ஊற்றி கொடுப்பவர் அனஸ் இப்னு மாலிக். இந்த உலகத்தில் அதிகமான ஹதீஸை அறிவித்தவர். அல்லாஹ்வுடைய தூதரோடு 10 வருஷ காலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணி செய்தவர் அனஸ் இப்னு மாலிக். பல ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறார். இவர்தான் சாராயம் ஊத்தி கொடுக்கிறவர். சாராயம் ஊற்றி கொடுக்கப்படுகிறது. அஸ்ஸௌத், ஒரு சத்தம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அனஸ் உக்ருஜ் ஃபந்துர் மா ஹாதா ஸௌத். அனஸே, கொஞ்சம் வெளியே போங்க, வெளியே போயிட்டு பாருங்க என்ன சத்தம்னு. அவர் வெளியே போறாரு. முனாதின் யுனாதி, அழைப்பாளர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு மெசேஜ் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் சொல்றதுக்கு வாரார். அல்லாஹ்வுடைய தூதர் தூது அனுப்புவார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை தூது அனுப்பியிருக்கிறார்கள். இவர் காதை கொடுத்து கேட்கிறார், அலா இன்னல் ஹம்ர கது ஹரிமத், அறிந்து கொள்ளுங்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சாராயம் டோட்டலி ஹராம். பெரல் பெரலாக கேனாக அடித்த சஹாபாக்கள். ஒவ்வொரு பிராண்ட் 5 விதமான மது. அவ்வளவு இன்பம் அந்த மதுவில் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை மதுவில் கழித்த அந்த சஹாபாக்கள் எப்படி அவர்களுடைய கல்பு மாறியது என்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குது. நிச்சயமாக இன்றைய நாள் இந்த சமுதாயத்துக்கு சாராயம் ஹராம். இப்ப என்ன யோசிச்சிருக்கலாம், லாஸ்டா ஒரு கப் ஒரு சொட்டொண்டு அடிப்போம்னு யோசிக்கிறது. ஹராம், இனிமே குடிக்க முடியாது, இன்னைக்கு மட்டும் குடிப்போம் என்று யோசிக்கல. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அனஸே, இந்த சாராயத்தை நீங்கள் கொட்டி வீசி விடுங்கள். மதீனாவில் ஒரு மாதத்துக்கு அதிகமாக சாராய நாற்றம் அடித்தது. மதீனாவில் பாதைகளில் எல்லாம் சாராய ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரே ஒரு மெசேஜ், நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு சாராயம் ஹராம் என்கின்ற ஒரே ஒரு மெசேஜ். டோட்டலி மதீனாவில் இருக்கிற சாராயம் கொற்றி வீசப்பட்டது என்றால் இவர்கள் சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள்? இந்த குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி பண்படுத்தியது? ஹயாத்து சஹாபா
சஹாபாக்களுடைய வாழ்க்கையே குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதை பின்பற்றுகிறவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். நிச்சயமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் ஊட்டப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அடங்கிவிடும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அல்லாஹ்வினுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் தவக்குல் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பேசப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அப்படி அதிகரிக்கும். இவர்கள் சஹாபாக்கள். முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.